யாருக்கும் நடுவில் நடந்துச்சு உடுப்பாயாது. நீ கும்பிடுறா. டேய் சொல்றது கேளுடா, அயாதுடா, மனசு தாங்கலடா. எனக்குதான் தாங்க முடியல. ஐயோ நீங்க அது நினைச்சு பாவா கடைக்கு போனாங்கண்ணா. ஏன்னா எனக்கு சும்மா தோலை குத்திக்கிறீங்க. இது ரீசார்ஜ் பண்ணு அது ரீசார்ஜ் பண்ண பைத்தியக்காரன் நானே. முன்னாடி எனக்கு போன் பண்ணிக்கலாம், அவள் தான் தெரிஞ்சுக்கா. டேய் என்னடா இது மாறா? அது ஒண்ணு இல்ல, அது ஒரு பெரிய கதை. என்னடா கதை? போயிடலாம் இருப்பா விட்டு சொல்லலாம். என்னப்பா அவன் சொல்ல வரா, நீ மறிக்கிறா? என்ன கதை? ஒண்ணு இல்லப்பா, நீ போ. நான் சொல்லுவேன், என்ன நீ சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏன் என்கிட்ட மறிக்கிறீங்க? வேணாம் போப்பா. நான் சொல்லுவேன், அவன் பொண்டாட்டி ஓடி போச்சு. ஐயோ என்னடா சொல்ற? அந்த சோகத்துல ஆயுதுன்னு. அட நாதாரி, இப்போ அவன் கேட்டானாடா, ஏன்டா அதை சொன்ன? உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு தாங்கலடா. யாரு கூட ஓடிச்சா? யாரு கூட ஓடிச்சு வேலை? அது யார் கூட வச்சுன்னு எனக்கு தெரியும். ஐயா இந்த கஸ்டமர்கார வேற சும்மா டிஸ்டர்ப் பண்ணிக்கிறான். டேய் என்னடா சும்மா டிஸ்டர்ப் பண்றீங்க? மேல் பண்ணி ஓடி போச்சு. டேய் கஸ்டமர் கார்கிட்ட கூட சொல்றான்டா. உர்ரா அப்பதான் ஃபேமஸ் ஆவான். எப்படிப்பா ஓடிச்ச? நீ எப்படி விட்ட? தாங்க முடியல எனக்கு. என் பொண்டாட்டி ஓடினதுக்கு உனக்கு நான் தாங்க முடியல. உனக்குலாம் சொன்னா புரியாது சரியா? எப்படி எதனா பிரச்சனை ஆச்சா? நைட்டு தூங்கி எந்த காலைல பார்த்தாக்கா காணோம். எனக்கு தெரிஞ்ச அந்த ராமசாமி அம்மாள் தான் சந்தேகமா இருக்கு. என்னடா சொல்றா? உங்க வீட்டு பக்கம் அப்பப்போ வருவாப்பா, நான் பாப்பான். அப்ப நீ எங்க இருப்ப? அவன் வீட்டான இருப்பான். எங்க வீட்டாண்ட நீ ஏண்டாக்குறா? ராமசாமி வரானா இல்லன்னு பாக்குறதுக்கு. நீ வாப்பா, உன் பிரச்சனை கேட்டாலே எனக்கு மனசு கஷ்டமா இருக்குதா? அடிப்போ உட்காரலாம். உட்காரு. என்னப்பா இங்க உட்காந்துக்கிறீங்க? ராமசாமி வந்துட்டான் கேளு. டேய் இங்க வாடா. என்னப்பா என் பொண்டாட்டிக்கும் உனக்கும் என்ன தொடர்பு? தொடர்பா? என்ன பேசுற நீ? டேய் எல்லாம் தெரியுண்டா, நடிக்காதடா. ஏன்டா பாவம் அந்த வேலு அவன் பொண்டாட்டி போய் கூட்டு வைக்கிறடா. போடா. எவ்வளவு நாளா நான் ரூட் விட்டுருந்தா என்னையா மாதிரி கூட்டு வைக்கிறான். என்னடா சொன்னா? இல்ல வேலு அவனை பாரு, எவ்வளவு தெனாட்டு வேலை பண்ணிருப்பான். யோ நான் பேசுறீங்க? நான் அவன் பொண்டாட்டிட்டு போறான். நீதான் அவங்க கூட அப்பப்ப வந்து நிந்தியாம எல்லாத்தையும் சொல்லிட்டானே. அவங்க வீட்டாண்ட நான் வந்ததுக்கு காரணம் இது. அவன் நேத்துக்கு வந்தான்னு காரணம் கேட்டியா? நீ வரத்துக்கு என்னடா காரணம்? உன் பொண்டாட்டி 5000 ரூபாய் கடன் வாங்கித, தினம் வந்து 50 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிச்சு. அது வாங்கலான்னு தான் வந்தேன். அப்படியா கதா? டேய் கொஞ்ச நேரத்துல அவனை கோத்து விட்டாடா. எங்க போய் தெரியும் இந்த காசு காதா? சரி அப்போ நீ நேத்துக்கு வந்தா? வந்தேன் போன முடிஞ்சு போச்சு. அது ஏன் பேசுறீங்க நீங்க? டேய் மணியா, வேலு பொண்டாட்டி ஓடி போச்சேன்டா, எல்லாம் போச்சுடா. டேய் மணி ஏன்டா சொன்ன? டேய் அவன் நம்ம பிரெண்டு இல்லடா ஜெகதீஷா. வேலு பொண்டாட்டி ஓடி போச்சேன்டா. நாசமா போடுனே எல்லாம் உன்னால தான்டா. அவன் பாரு ஏழை விட்டுன்னு கட்டுக்கிறான். ஏன்பா நேத்து கூட 50 ரூபாய் குத்துச்சுப்பா, ஏன் திடீர்னு ஓடிச்சு? எனக்கு நடா தெரியும், தூங்கி எழுந்த ஆளை காணண்டா. நான் மாப்பிள்ள கூட்டாண்டு போன ஆளை காண இங்க வந்து உக்காந்துக்கிறேன். யோ உன் பொண்ணு ஓடி போச்சியா? வெரி குட், ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினாளா? அட நாசமா போனுனே, நேத்துக்கிட்ட ஃபர்ஸ்ட் பிரைஸ். ஏன்பா பொண்டாட்டி ஓடி போச்சு, நான் பீலிங் இருக்கிறான். ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கலாம் கேக்குறேன்னா அப்ப நீ என் பொண்ணு ஓடினாலும் சரி பாடினாலும் சரி ஆடினாலும் சரி ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கணும். டேய் உன் பொண்ணு வேற ஒருத்த கூட ஓடி போச்சாண்டா, இதுக்கு போய் பிரைஸ் நீங்கிற? 2 பேர் ஓடினாதான் ஒருத்தர் ஜெயிக்க முடியும். அட நாசமா போனுனே, மண்ணாங்கட்டி தூக்கி அடிப்பேன். உன் பொண்ணு ஒரு ஆம்பளை கூட ஓடி போச்சாயா? இன்னும் பெரிய பிரைஸ் கொடுப்பாங்களா ஆம்பளை ஜெயிச்சதுனால? ஐயோ இவன் எப்படி நான் மாமனார் வச்சுங்கிற? டேய் உன் பொண்ணு ஒரு ஆள் இட்டு ஓடி போச்சான். என்ன மாப்பிள்ள சொல்றான் அவன்? ஐயோ மாமா, உன் பொண்ணு நைட்டோ யாரு கூட ஓடி போயிடுச்சு மாமா. ஐயோ மாமா மாமா. இதெல்லாம் சோடா கிட்ட வாங்கிடுவாங்கப்பா, ஈத்துனுக்குது. சோடா வேணாம் மட்டன் பிரியாணி. அப்படியே கழுத்தி விட்டுன்னு வச்சுக்கா மட்டே ஆயிடுவேன். மட்டன் பிரியாணி கேட்கறது பத்தியாது. மாப்பிள்ள என் பொண்ணு உண்மையா ஓடிட்டா மாப்பிள்ள. அதை தானடா சொல்லிக்கிறான் இவ்வளவு நேரமா. டக்குன்னு ஊந்துட்டியே, ஏன்னா ஜூஸ் வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா மட்டன் பிரியாணி கேட்டு கிடக்குற. ஐயோ மாமா, கல்யாணத்துக்கு முன்னாடி அது யார்கிட்ட பேசினுச்சா மாமா? தெரியலையே, என் குடும்பம் மானமே போச்சு. உன் குடும்பத்துக்கு எங்க இருக்குது மானா? இருந்தாலும் பெரிய மனுஷன் அப்படி பேசாதப்பா. அவரே வருத்தத்துல இருக்கிறாரு பொண்ணு போயிடுச்சுன்னு. அவனை வருத்தத்துல இருக்கிறான். எங்கேயாவது சோறு போடுறாங்கன்னு சொல்லி எப்படி எடுத்துட்டு வர்றான்னு பாரு. அப்படியா சொல்ற? ஆனா நீங்க என் ஃப்ரெண்ட் வீட்டுல பிரியாணினா வரையானா? எங்கப்பா?
டக்குன்னு இப்படியே எதுக்குண்ணா? சோறுனா உடம்புல ஒட்ட துணி இல்லாம ஓடுவான். அவன் குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சே கல்யாணம் பண்ணிக்கிறியா? இப்போ உன் பொண்டாட்டி ஓடி போச்சா? அதான் வருத்தமாக்குது. எவன் கூட போச்சுன்னே தெரியலையே. இப்ப யார நான் மாப்பிள்ளைன்னு கூப்பிடுறது? இதுக்கு மேல எனக்கு யார் செலவு பண்ணுவாங்க? டேய், நான் என் பொண்டாட்டி போச்சுன்னு வருத்தத்துல இருக்கிறேன். நீ இப்ப யார மாப்பிள்ளை கூப்பிடணும்னு வருத்தத்துல இருக்கிறியா? ஆமா, இதுக்கு மேல என் மாப்பிள்ளை யாருன்னு எனக்கு தெரியலையே. பா சூப்பர் மாமனாரா. இது மாதிரி ஆளை உலகத்திலேயே பார்க்க முடியாதுடா. யோ, உன்னை எங்கெல்லாம் தடுத்து நீங்க வந்து உட்காந்துருக்க? அப்பா, நீங்க எப்ப வந்தீங்க? டேய், எங்க ஓடி போயிட்டு இப்ப வந்துக்கிறா? ஓடி போயிட்டா? என்ன பேசுற? காலையில தூங்கி போது நீ வீட்டுல இல்லையே. ரேஷன் கடைக்கு போயிருந்த. 3000 தராங்களா, அதனால டோக்கன் வாங்க போயிருந்த. அடா பாவி, அதுக்குள்ள ஓடி போச்சுன்னு சொல்லிட்டேடா. யோ, எங்க போன ஏது பண்ண தேட மாட்டியா? இப்படிதான் ஊருப்பா சொல்லி தருவியா? அதை பத்தி எல்லாம் பிரச்சனை இல்லம்மா. ஒப்பங்காரங்கிறானா நீ ஓடி போடுன்னு சொல்லிட்டு மட்டன் பிரியாணி கேக்குறாமா. இதெல்லாம் வா சொல்லுவ. யோ, அப்புறம் இன்னொன்னு கேட்டியா? 2வது மாப்பிள்ளை யாருன்னு? எப்பா, என்னப்பா இதெல்லாம்? என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு. நான் பாவிமா, நான் பாவி. ஏய் சாரியா, எல்லாம் இந்த நாதரால் தான் சந்தேகப்பட்டான். யோ, அவன் சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவு? சரி விடுமா, நடந்தது நடந்து போச்சு. அது உண்மை ஆக்கிடலாம் விடு. புரியலையே. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. கையப்பிடி. என்னத்துக்கு? கையப்பிடிமா சொல்றேன். வா ஓடிடலாம். ஐயோ, ஐயோ, எங்க இப்படி இப்படி? ஐயோ, எங்க வர இப்படி இப்படி?